ஹலோ மக்களே 74வது வீடியோ பேர்லாம் எபிசோட்ல யாரை கட்டுறாங்கன்னா பர்ட்டோவும் சாடாவும் டீம் 10 வந்து சுத்திட்டாங்க. நீங்க என்னடா இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோவும் சாடாவும் கட்டிட்டு இருக்காங்க. நீங்க மீட்ஸ்க்கு ஏத்தாடி இந்த வீடு தான் வருவீங்க எனக்கு தெரியும்டா, அதனால தான் என்னோட இன்ஸ்டிக்ட் யூஸ் பண்ணி நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிக்கடாய் என்னடா நீங்க மீட்ஸ்க்கு கேப்சர் பண்ணாம வந்திருக்கீங்கன்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா சிக்கடாய் ஷேடோ ஸ்ட்ரங்கிள் ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக் பண்ணி தூக்கலன்னு பார்க்காம எங்களோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண பார்க்காம சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கட்டிட்டு இருக்கான். டேய் நம்ம ஊர்ல போட்டுருக்க ஆர்டரை தாண்டி நீங்க பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோகி சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களை ஒழுங்கு முறையாத வீட்டுக்கு கூட்டு போதான் வந்திருக்கோம், அதனால எதுவுமே பேசாம வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஊர்ல உள்ள ஆர்டர் நீங்க அதை மட்டும் கேட்காம இருந்தீங்கன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போக வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கடாய் அதுக்கிட்ட பர்ட் அப்படி மிரளுதான். கூட்டு போறதாண்டா எங்களோட மிஷனே, அதனால சத்தம் கட்டாம வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுக்குள்ள. என்னடா நீங்க ஊருக்குள்ள ஆர்டர் எல்லாம் மதிக்காம இருந்து நீங்களே ரோக் நிஞ்சாவை மாற பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை சோச்ச கேட்கா சாரடா இதெல்லாம் என்ன வேலை, வா நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்ச ஒரு பக்கம் பர்ட் சொல்லிட்டு இருக்கா நான் போய் மீட்ஸ்கியை பார்க்கணும், அவன்கிட்ட போய் உண்மையை கேட்கணும், அவன் வாயால சொன்னப்பறதான் நான் நம்புவோம்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட் ஒரு பக்கம் உன்னை மோகி சொல்லிட்டு இருக்கா. டே அவன் உன்னோட ஃப்ரெண்டு எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இன்வெஸ்டிகேஷன் பின்னாடி போய்கிட்டு இருக்கா, அதுக்கேற்றப்பட்டு தான் போன்னு சொல்லிட்டு இருக்கா. மோகி என்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற போறேன், இதுல உங்களுக்கு என்ன வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு மிஷன் தான் சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை ஒரு பக்கம் டே மீட்ஸ்கி நம்ம ஃப்ரெண்டு தான்டா, இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கடை ஒரு பக்கம் என்னாலாம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. சிக்கடை நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா இருந்தாலும் நான் மீட்ஸ்கி தேடி போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் இப்படிதான் நீ கேட்க மாட்டேன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா அவங்க 4 பேர் சண்டைக்கு தயாராகிறாங்க. எடுத்தோன்னு நிஞ்சா சூப்பர் பீச் கிரால் ஜுட்ஸு போட்டு விட்டான். ஈனோஜின்னு அட்டாக் பண்றான், இருந்தாலும் பர்ட்டும் சாடும் தப்பிச்சு போறாங்க. பார்த்தா சடனா சோச்ச வந்து அடிச்சு நொறுக்குதா. அடிச்சு நொறுக்கு அடுத்த செகண்ட் ஷேடோ ஸ்ட்ரங்கிள் ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக் பண்றாங்க. அவங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மோகி வந்து சாரடா போட்டு தொழில் துளிக்கா, இருந்தாலும் சாரடா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. மோகி சென்சேட்னு எதிர்பார்த்தா சொல்லிட்டு சாரடாவை ஷரிங் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. இருந்தாலும் மோகி நோரிக்கு எரியுதா சாரடாவை. உடனே வந்து மோகி சொல்லிட்டு இருக்கா உன்னோட கண்ணு நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் ஒரு ஜொன்னின்னு சொல்லிட்டு இருக்காவா. அவளப்படாத கொணாமர் ஸ்டூடெண்ட் அடிச்சு நொறுக்கிறலாம் மாட்டேன், நான் பார்த்துதான் கையால போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா சாரடாவே பட்டு சுத்து போடுதாங்க. அவங்க உன்னை சிக்கடை சொல்றான் டே நீ என்னதான் ஜுட்ஸு போட்டாலும் உன்னை கேப்சர் பண்ணதுக்கு ஏகப்பட்ட ஜுட்ஸு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சிக்கடாய் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். சீலிங் ஜுட்ஸு கிரௌச்சிங் டைகர் பில்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு போட்டு விடுதான். ஈனோஜின்னு பார்த்தா அவங்க அப்பா போட்டு சீலிங் ஜுட்ஸு போட்டு விட்டான். பார்த்தா பர்ட்டோ லாக் பண்ணி தூக்குதான். இங்க சாரடா உடனே பார்க்க பார்த்து சோச்ச வந்து பார்சல் எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸு போட்டு சாரடாவை லாக் பண்ணிட்டான். பார்த்தா பர்ட்டோ இழுத்துட்டு தரதன்னு உள்ள கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆனா உங்களுக்கு யூஸ் பண்ண நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கான். ஈனோஜின்னு எல்லாம் தப்பியே போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. மோகி உடனே பர்ட்டோ பார்த்துட்டு இருக்கான், சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேன்சிங் ரசங்கன் ஜுட்ஸு போட்டு விடுதான். தூக்கிட்டு போட்டுதான். பார்த்தா ஈனோஜினோட பேப்பரே செதறிடுச்சு. பர்ட்டோ அங்க தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சாரடா ஏதோ வந்து சோச்சா கண்ணில் போட்டு விட்டு அவளும் ஒரு பக்கம் தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. வேகமா போறாங்க. உடனே இவங்க தாண்டி வராங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. பார்த்தாங்க பார்த்து ஒரு நதி மாதிரி தான் இருக்கு. பர்ட்டோ என்னடா ஜுட்ஸு போட்டான், அவன் கையில ஏகப்பட்ட ஜுட்ஸு வச்சிருப்பான் உங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிக்கடை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் எந்த மாதிரி யோசிச்சனோ அந்த மாதிரி தான் இவங்க மூவ் பண்ணிட்டு போறாங்க. இன்னும் 27 மூவ் தான் இருக்கு, அதுக்குள்ளே இவங்களை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கான். சிக்கடை ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தா இங்க சிக்கமரோ கட்டுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவன் லேப்டாப் போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டெமாரி வந்து நின்றுட்டு இருக்கா. சாப்பாடு கொண்டு வந்திருக்கான் அவனுக்கு. அடே சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா, சரி இதுங்க வச்சுட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சிக்கமரோ பார்த்தா வச்சுட்டு அப்படி நின்றுகிட்டே இருக்காவா. சரி அதான் சாப்பாடு வச்சுட்டு எதுக்கு நிக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டீம் 10 வந்து நீ அனுப்பிச்சு வச்சிருக்கியாமே பர்ட்டோவையும் சாரடாவையும் பிடிக்கிறதுக்காண்டி ஏன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நம்மளோட டாப் ப்ரையாரிட்டி வந்து என்னதுன்னா மீட்ஸ்கியை பிடிக்கிறதா, அதனால வந்து பர்ட்டோவையும் சாரடாவையும் பிடிக்கிறதுக்காண்டி தான் நான் டீம் 10 ஆள் அனுப்பி வச்சேன், ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கு சொல்ல வரலடா, அவங்க எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கொண்டு போய் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. டெமாரி ஒரு பக்கம் உடனே சிக்கமர் சொல்லியிருக்கான் பியாகியா கேங்க்கு அப்புறம் நம்மளோட பையன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை கத்துக்கிட்டான், அதனால இது வந்து இதுக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லியிருக்கான். சிக்கமர் பையனை பத்தி எனக்கு என்னன்னு தெரியும், நான் என்ன மாதிரி யோசிக்கிறேனோ அதே மாதிரி தான் அவனும் யோசிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு இது கரெக்டான மிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சிக்கடை டீம் வந்து அந்த கால் தடத்துல 15 எடுத்து தேடி வந்துட்டாங்க. ஒரு பக்கம் சிக்கடை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். ஈனோஜின் அடுத்த மூவ் நீ தண்டா பண்ண சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்து ஸ்கிராலை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டான். ஈனோஜின் பார்த்தா ஈனோஜின் பறந்து தேட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எங்க போறான்னு சொல்லிட்டு மேல இருந்து பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு சாரடா இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோச்சோ ஒரு மாதிரி சோகமாகறா. ஒன்னு சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். சோச்சோ ஒண்ணு நம்ம அவங்களை கொல்லலாம் போக போதில்லை, அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு இருந்து பிடிச்சிட்டு மட்டும் தான் போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை டே சிக்கடை உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, உன் மனசுக்குள்ள நல்லா ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றேன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்க. சோச்சோ சொன்னோன்னே செதறுதான். அவன் கூலா இருக்க மாதிரிலாம் நடிக்காதடா, பர்ட்டோ பிடிக்க போறது உனக்கு வருத்தம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இன்னும் மென்மையான ஆளு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ ஒரு பக்கம் மீட்ஸ்கி என்னோட ஃப்ரெண்டு தான், அதனால சில விஷயத்தை எனக்கு மனசுல வந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. சிக்கடை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அவன் மோகி சொல்ற யாரு கவலைப்படாதீங்க, மீட்ஸ்கியுமே அவங்க ஸ்டாப் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. மோகி அப்புறம் லார்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். மோகி சிக்கடை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி பர்ட்டோ தான் முட்டாள்தனமா யோசிப்பான், ஆனா சாரடா வந்து பர்ட்டோ கூட வந்திருக்கானே, எனக்கு அதான் வந்து யோசனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன மாதிரி யோசிக்கனே தெரியலையே. மோகி சென்சே கூட இருந்து நம்ம வில்லேஜுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இல்ல பர்ட்டோ கூட சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு அவன் பக்கம் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோஜினை கட்டுறாங்க. பறந்து வந்துகிட்டு இருக்கான். உடனே
அவன் சொல்லிட்டு இருக்கான், டே அவங்க 2 செட்டா பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்கடா. ஒரு செட் வந்து பர்ட்டோ ஷடக்குள்ள யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு செட் தான் வந்து ஒரிஜினலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அடே ஷடக்குள்ளனா சரி சிக்கடா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மோகி சென்சே கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம 2 டீமா பிரிஞ்சு போகணும், அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடா. ஒரு டீமை நோக்கி நீங்க போங்க, மிச்ச 3 பேர் நாங்க இந்த சைடு போறோம்னு சொல்லிட்டு யாரு கண்டுபிடிக்குமோ அவங்க லாக் பண்ணி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. டே பர்ட்டோ ஒன்னே லாக் பண்ணதாண்டா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிக்கடை அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ சரட வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா மோகி வந்து அங்க அடிச்சு நொறுக்கிட்ட 2 ஷடக்குள்ளனையும். உடனே வந்து பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், மோகி சென்சி வந்து 2 ஷடக்குள்ள அப்படியே உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே சரடா பார்த்துட்டு இருக்கா, மோகி சென்சி அங்க இருக்காங்கன்னா அப்ப இந்த 3 பேரும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா சோச்சோ குதிச்சுக்கிட்டு வாராவா. பார்த்தா சுத்து போட்டு வளர்ச்சிரே செஞ்சிட்டாங்க இவங்கள ஒரு பக்கம். சடக்கு இருக்கா சோச்சோ நம்ம 2 ஈக்குவலா இப்ப சண்டை போட்டு தீர்ணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா சாரடா ஒரு பக்கம். கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ, ஆனா இருந்தாலும் விட மாட்டா சாரடா. உன் பேச்செல்லாம் கட்டிங்க இருக்க போறதுல உன்னை கேப்சர் பண்ணி கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. நிப்பாட்டம் தான் நாங்க வந்துருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். சிக்கடாய் வேற என்ன பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி வந்து நல்லா வளைஞ்சு கொடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா அப்படிதான் தப்பு கணக்கு போட்டோம் போலுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் பர்ட்டோ. நம்மளுக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். சரி நம்ம களத்துல இறங்கும் சாடான்னு சொல்லிட்டு சடனா ஷடக்குள்ள ஜுட்ஸோ போட்டு வரான். பார்த்தா சிக்கடை எல்லாமும் ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கான். பார்த்தா அவன் கணிச்ச மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். எல்லா அட்டாக்கையும் ஒரு பக்கம் பிளான போட்டு பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எடுத்தோன்னே ஈனர்ஜி நம்ம ஸ்கிரால் ஜுட்ஸோ போட்டு உடச்செறிதான். அங்க ஒரு பக்கம் சோச்சா அடிச்சு நொறுக்குதா பர்ட்டோவை. சமயத்துல சாடா பின்னாடி வரலாம்னு சொல்லி யோசிக்க பார்த்தா சாடா அதே மாதிரி பின்னாடி வரா. அதுக்குள்ள சோச்சோ அந்த ஷடக்குள்ள தூக்கி சாடா மேல தூக்கி வீசிட்டா. நீ எப்ப முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி தான் போடணும்னு எனக்கு தெரியும்டா, ஆனா இனிமேல் என்கிட்ட இது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை ஒரு பக்கம். அப்படியான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பேப்பர் குணத்துக்கு வீசினா வெடிச்சு செதறுது. இருந்தாலும் ஷேடோ பேரலைஸ் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி லாக் பண்ணி தூக்க பாக்கான். ஒரு பக்கம் சாடா அனலத்துல ஓடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா சோச்சோ வந்து பார்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஜுட்ஸோ போட்டு சாடாவே லாக் பண்றா. சிக்கடை விட மாட்டேங்க வளைச்சு வளைச்சு பர்ட்டோ தூக்கலான்னு பாக்கான். பர்ட்டோ டென்ஷன்ட்டா பர்ட்டோ ஸ்ட்ரீமை போட்டு சிக்கடை லாக் பண்ணி அடிச்சு நொறுன்னு வேகமா வாரான். கதை முடிஞ்சுன்னு சொல்றான். சடனா பார்த்தா பர்ட்டோல மூவ் பண்ணவே முடியல. என்னன்னு பார்த்தா சிக்கடை பின்னாடி நின்னுட்டு இருக்கான். முன்னாடி நிக்கிறது யூனஜின். பார்த்தா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸோ போட்டு பர்ட்டோ லாக் பண்ணி தூக்கிட்டானுங்க. ஷேடோ பேரலைஸ் ஜுட்ஸு கம்ப்ளீட்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. நினைச்ச மாதிரி தான்டா நீங்க பண்ணீங்க, என்னோட பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை ஒரு பக்கம். அப்பனா அந்த பாம்பு வெடிக்கல, நீ எல்லாத்தையும் முடிவு எடுத்து நகண்டு போயிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். சென்சே சீக்கிரம் வந்துருவாங்க, உன் ஆட்டத்துக்கு செக்மேட் வச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை ஒரு பக்கம். நம்ம வேற மீட்ஸ்கி கண்டுபிடிக்க போன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நீ தாண்டா போன டே தேவையில்ல சில விலைகள்ல நீ பாத்துட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் சிக்கடை. கடனா பார்த்தா பர்ட்டோக்குள்ள இருந்து அந்த பாம்பு வந்து வெளியே உழுது. இது மீட்ஸ்கியோட பாம்புன்னு சொல்லிட்டு செதர் தான் சிக்கடை. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சிக்கமர் வந்து டெமரிட்ட எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சு மீட்ஸ்கி இது எல்லாமே தனியா செஞ்சிருக்க மாட்டான், ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி தான் பண்ணிருக்கான், எதுக்கு பண்ணிருக்கான்னு தான் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமர் ஒரு பக்கம். ஆனா இது எல்லாமே வந்து எல்லாம் தப்பா நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி டெமரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே என்னோட இன்ஸ்டிக்ட் தான், ஆனா பர்ட்டோ சாரடோ ஏதோ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த க்ளூ நோக்கி தான் பேருப்பாங்கன்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கா சிக்கமர். அப்ப இந்த விஷயத்துக்காண்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் நீ சிக்கடை அனுப்பி வச்சேன்னு சொல்லி அவ கேட்டுக்கிட்டு இருக்கா டெமரி. என்னோட போஸ்ட்ல இருந்து என்னால விலகலாம் முடியாது, ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அண்டர் கவர்ல இருந்து என்னால ஹெல்ப் பண்ண மட்டும் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சமயத்துல அங்க இருந்து நான் என்ன முடிவு எடுக்கணும், அந்த முடிவை வந்து என்னோட பையன் எடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கமரோட பழசல யோசிச்சு பார்க்க அவன் பையன் போகல, சில பழமொழி எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். அவனுக்கு கவலைப்படாத, நம்ம பையன் எப்பவுமே அறிவா தான் யோசிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க சிக்கடை கட்டுறாங்க, டே மீட்ஸ்கி தான் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புறான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க இருந்தா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடை. நம்ம லீவ் வில்லேஜுக்கு வெளியே இருந்தாண்டா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா இந்த பாம்பு அப்படி என்னதான் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடை ஒரு பக்கம். ஒரு சாதாரண மெசேஜ் தான் சொல்லிச்சுடா, இது என்னோட விருப்பம் மட்டும் தான் சொல்லிச்சு, வேற எதுவுமே சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதனாலதான் நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். இவ்வளவு நாள் மீட்ஸ்கியை பத்தி தெரியும், அதனால தான் அவனை தேடி போன சொல்லிட்டு இருக்கான். அவனை போய் பார்த்தா தான் எனக்கு எல்லா விஷயம் புரியும் சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு யூனஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே கேமோட ஆட்டமே மாறிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லியிருக்கான் சிக்கடை. சடனா பார்த்து ஷேடோ பேரலைஸ் ஜுட்ஸு உடச்செறிதான் அவன். பர்ட்டோ ரிலீஸ் பண்ணிட்டு விட்டான். நான் சடனா பர்ட்டோ கூட போக போறேன்னு சொல்றான். சொன்னு எல்லாரும் செதறிட்டாங்க, என்னது பர்ட்டோ கூட போக போறான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் மோகி அனலகத்துல வந்துட்டு இருக்கா. எப்படி நம்ம பசங்க ஓரளவுக்கு லாக் பண்ணிருப்பாங்க, நம்ம சீக்கிரம் போன்னு சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்கா மோகி. பார்த்தா அதுக்குள்ள யாரோ வந்து குணாயத்துக்கு வீசுறாங்க, அவளை வந்து அட்டாக் பண்றாங்க. சடனா வந்து ஒருத்தன் ஹூடியை போட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். யார் இவன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா மோகி. எங்க இருந்துடா வந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூர்ந்து பத்தலே தெரியும் அவன் சுகட்ஸுன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் எதுவுமே பேச மாட்டான். சரி உன் கதையை முடிச்சுட்டு நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மோகி. சடனா அட்டாக் பண்றா. பார்த்தா சுகட்ஸ் சொல்லவே வேணும், நம்மளால அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவளுக்கு தெரியும் அவன் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லிட்டு. அவன்லாம் நருட்டோட பேட்ச், அவனெல்லாம் தொட முடியுமா, வேற லெவல நின்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி இங்க யூனஜினை காட்டுறாங்க. உடனே யூனஜின் கேட்கான், என்னடா பண்ற சிக்கடை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நல்லா யோசிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு இந்த சிக்கடை சொல்றான். டே மீட்ஸ்கி நம்ம ஊரை விட்டு வெளியே போன்னு முடிவு எடுத்தோம்னா எதுக்கிட்ட கார்டுல உள்ள கேட்ல எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போறான், அது ஒரு தேவையில்லாத விஷயம்டா. அவன் நினைச்சாலே காலையில நேரத்துல ஊரை விட்டு போயிருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா இல்லன்னு சொல்லிட்டு சாடா சொல்லிட்டு இருக்கா. சம்பந்தம் இல்லாம பாம்பு வேற வந்திருக்கு. மீட்ஸ்கி வந்து பர்ட்டோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கான், அதனால தான் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. சரி மீட்ஸ்கி மட்டும் நம்ம ஊருக்கு துரோகம் போன நினைச்சிருந்தோம்னா அவன் மட்டும் எதுக்கு அந்த ஹெட்பண்டை கீழே போட்டு போறான், அது மாதிரி இந்த பாம்பெல்லாம் விட்டு போறான், இதுல வேற ஏதோ பின்னாடி விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கடை. நீ சொல்றது பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் யூனஜின். மீட்ஸ்கி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்கான், அதை தாண்ட நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ மீட்ஸ்கி வந்து நல்லவன்னு சொல்லிட்டு நம்புறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னாலாம் நம்ப முடியாது, நான் எல்லாத்தையும் அவனை பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. நானும் உங்க கூட வரேன், இந்த மிஸ்ட்ரி அப்படியே உடச்சு எறிய போறேன், நான் பர்ட்டோ கூட கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடை. சொன்னோன்னே பர்ட்டோ சந்தோஷப்படுதான். ஆமாடா மீட்ஸ்கி என்னோட ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ஆனா உனக்கு ஃபுல்லாலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், மீட்ஸ்கி மட்டும் தப்பானவன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடை ஒரு பக்கம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்போ நக்கலா பேச ஆரம்பிச்சானே அவனுக்குள்ளே. என்னடா என்னை மன்னிச்சிருக்கடா,
மோகி சென்சிட்ட சொல்லிருங்க நான் இங்க கிளம்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிக்கடாய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, பர்ட்டோ சொன்னது கரெக்ட் தான், இருந்தாலும் என்ன சோச்சோ இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு ஈனோஜின் கேட்டுக்கிட்டு இருக்கான். நானும் சாரடா கூட போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ சொன்ன உடனே சாரடா மறந்துட்டா. மோகி சென்சி வந்து திட்டுவாங்க, இருந்தாலும் என்னையும் சேர்த்து சொல்லிருன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை ஈனோஜின் முழிக்க என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு சோச்சோ உண்மையில நீ வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஒரு பக்கம், உன்னை ஈனோஜின் சொல்லிட்டு இருக்கா நான் மட்டும் தனியா இருக்க வரும்போது நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஈனோஜின் ஒரு பக்கம், சரி வாடா ஈனோச்சிக்க சோ போட்டு ஃபார்மேஷன் போட்டு நம்ம யாருன்னு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க. சோச்சோ நம்ம எல்லாரும் கலந்து மாச கட்டணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயும் கூட ஒன்ன வர போறேன்னு சொல்லி சிக்கடை கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் நாங்க எப்பவுமே உங்களை விட்டுட்டு போவோம்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அடுத்த சீனை கட்டாங்க. மோகி வாட்டர் ஜூஸ் போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. சுகர் சோ சொல்ல வேணும், அவன் சும்மாவே வாட்டரை போட்டு அட்டாக் பண்ணுவான். நொறுக்கி எரிஞ்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். உன்னை போக விட முடியும் சொல்லி மோகி வேகமா வரா. பார்த்தா தப்பிச்சு போயிட்டான். எங்கடா போனோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு யோசனை வருது, டேய் இவன் வந்து டைம் வந்து போக்குறதுக்கு இங்க வந்திருக்கானா, நான் வேற முட்டாள்தனமே கூட சண்டை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு வேகமா போற மோகி. பார்த்தா அவங்க பேப்பர் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து படிக்கா, எங்களை மன்னிச்சிருங்க மோகி சென்சன் சொல்லிட்டு அந்த முன்னோர் போனோன்னு மோகி டென்ஷன் ஆயிட்டா. தேவையில்லாத முட்டா வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ சாரடா சிக்கடா டீம்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ருயிச்சி கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க போனதான் அந்த பாம்புட்டு இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு போறதே கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈனோஜின்னு உன்னை சிக்கடாய் சொல்றான், டே இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, ஆர்டினரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பட்டா சொல்லிட்டு இருக்கா. என்னமோ ஒன்னுடா நம்ம எல்லாம் ஒன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்ப எல்லாரும் ஒன்னா நடந்து போறமே, அதுவரை எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒண்ணுமே முக்கியம் கிடையாடா, நான் உண்மையை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கண்டிலாம் ஒன்னு வரணும்னு சொல்லிட்டு திரும்பி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். யோசிச்சுட்டே போறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்பா, நீங்க சொன்னதெல்லாம் நான் தவறா மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் என் ஃப்ரெண்டு கண்டி இப்ப ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா இவங்க போறத சுகர்ஸ் நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் வருவீங்க நான் நினைச்சு கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆளு கொஞ்சம் அப்பவும் நம்ம டென்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க அப்பா இல்ல, அதனால அப்படிதான் செய்ய பாக்குறான்னு சொல்லிட்டு ஒராச்சும் ஒரு பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நடந்து நைட்டே ஆயிருச்சு. பார்த்தா புகை மூட்டமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்ன சோச்சோ பயந்துகிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. ருயிச்சி கேவ் இங்க தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. See you, bye.